SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. சட்டசபை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பொதுச் செயலர் வேணுகோபால், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் விரும்பினர். தமிழக காங்கிரஸில் உள்ள சில தலைவர்களும் பெரும்பான்மையான தொண்டர்களும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வலியுறுத்தினர். ஆனால் திமுக கூட்டணியில் நீடிக்கும் முடிவை காங்கிரஸ் எடுத்தது. இதில் அதிருப்தியடைந்த நிர்வாகிகள் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாமல் அமைதியாகினர். தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு ஏமாந்து போன கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் அமெரிக்கை நாராயணன், முன்னாள் மகளிர் அணி தலைவர் ஹசீனா சையத், மகாத்மா சீனிவாசன் போன்றோர் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே வெளியேறினர். அவர்களில் மகாத்மா ஸ்ரீனிவாசன் மதச்சார்பற்ற சோசியலிச காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சி கொடியை சென்னையில் அறிமுகப்படுத்தினார். தான் தொடங்கியுள்ள புதிய கட்சி குறித்து சீனிவாசன் கூறுகையில், காங்கிரஸில் கடந்த 30 ஆண்டுகளாக உழைத்த என்னை போன்ற பலருக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. ராகுலை சுற்றியுள்ள அனைவரும் பணத்திற்காக சீட்களை விற்றுவிட்டனர். காங்கிரஸில் உள்ள அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து சமூக நீதி கிடைக்க பாடுபடுவோம் என்றார்.